பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மேல் சிறுவள்ளூர் காவாங்கக்கரை வனபத்ரகாளி அம்மன் கோயிலில் 3ஆம் ஆண்டு மாசி மாத மயான கொலை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக வனபத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பம்பை உடுகை சத்தத்துடன் பச்சைக்காளி அம்மன், காட்டேரி காளியம்மன் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்து திருநங்கைகள் ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். மேலும் குழந்தை வரம் வேண்டியும், திருமணம் நடைபெற வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் சாலையில் விழுந்து சுவாமியை தரிசனம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகலை அடுத்த திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான மாசிமக பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தங்கப்பல்லாக்கு, திருமேனி சேவை, தங்கக்கருட சேவை மற்றும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி, பூதேவி, ஆண்டாள், பத்மினி, நாச்சியார்களுடன் சௌரிராஜ பெருமாள் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார். இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த பாடலை இன்னைக்கு நாகப்பட்டினம் அகஸ்தீஸ்வரர் கோயிலில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வெளிப்பாளையத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் உடனுரை ஆனந்தவள்ளி தாயார் கோவிலில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி திருவிழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா கோவில் முன்பு உள்ள திருக்குளத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குளத்தில் அமைக்கப்பட்ட தெப்பத்தில் மலர் அலங்காரத்தில் அகஸ்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தவள்ளி தாயார் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி பொறித்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவையொட்டி மேளதாளங்கள் முழங்க பூக்களை எடுத்துச் சென்று பக்தர்கள் வழிபட்டனர். இவ்விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் பூக்களை ஊர்வலமாக எடுத்து வந்து அம்மனுக்கு சாற்றி வழிபாடு மேற்கொள்வது வழக்கம். அதன்படி சமயபுரம் அம்மனுக்கு சாற்றுவதற்காக பூக்களை ஊர்மக்கள் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து சென்று சாற்றினர். பூச்சொரிதல் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவில் விடிய விடிய பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கடந்த 21ஆம் தேதி பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூக்குழி திருவிழாவில் 4000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் விடிய விடிய பூக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர்.
அரியலூர் பெரியநாயகி அம்மன் கோவில் பூச்செறிதல் விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். முன்னதாக அரியலூர் செட்டியேரிக்கரை சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து வில்வம், மறைக்கொழுந்து, தாளம்பூ, தாமரைப்பூ உள்ளிட்ட மலர்களை பூத்தட்டுகளில் ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் அம்மன் மீது பூக்கள் சாத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெரியநாயகி அம்மனை வழிபட்டனர். மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி மேளதாளம் முழங்க தீவட்டி பரிவாரங்களுடன் சஷ்டி மண்டபத்தில் இருந்து முகூர்த்த கால் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் நவதானியம், பால், பூஜை மலர்கள் உள்ளிட்ட பல்வேறு பூஜை பொருட்கள் முகூர்த்த காலுக்கு வைக்கப்பட்டது. பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் முகூர்த்த கால் நடப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் திருக்கொடி இறக்கத்துடன் மாசிமக உற்சவம் நிறைவு பெற்றது. கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசிமக உற்சவத்தில் கடந்த 28ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 3ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரியும், 5ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் நடைபெற்றன. மாசிமக உற்சவம் நிறைவடைந்ததை ஒட்டி கொடிமரத்திற்கு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கொடி இறக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். கரூர் அருகே பவித்ரம் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாக குண்டுகள் அமைத்து காவிரி ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தத்திற்கு யாக பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் கலசத்தினை தலையில் சுமந்து வந்த சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்தில் நீரை ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் செய்தனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஆதி மருந்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டது. பின்னர் புனித நீர் அடங்கிய கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருவன்காடு சுவேதாரணேஸ்வரர் கோவில் இந்திர பெருவிழா தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நவகிரகங்களில் புதன் ஸ்தலமாக திகழும் கோவிலின் இந்திர பெருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் நாள் திருவிழாவான திருத்தூரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெல்லை பாளையங்கோட்டை புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவை பாதை நிகழ்வில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் 18ஆம் தேதி கிறிஸ்தவர்களின் புனித தவக்காலம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் திருப்பலி, சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நிகழ்வை நினைவுகூரும் வகையில் 14 நிலைகள் மற்றும் தவக்கால சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கண்டிப்பா